இந்த பார்க்கும்போது வந்து டேக்ஸ் ஆன் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ். ஓகே, இந்த ரெக்கார்டிங் வந்து யூடியூப்ல போடலாங்களா? எந்த ரெக்கார்டிங் சார்? இந்த எடுத்துட்டு இருக்கலாம் ரெக்கார்டிங். அது யூடியூப்ல நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் என்ன இதுக்கு வீடியோ இருக்கா கேட்குறாங்க. நான் சொன்னேன் இந்த டாபிக் வந்து நான் வந்து யூடியூப்ல போட்டுமா கேட்டேன். பண்ணிட்டு இருக்கேன், கேட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். இது ரெக்கார்டிங் போடலாங்களா சொல்லுங்க, போடுறேன். இல்லைன்னா வேற. சரி, என் சேனல் போட்டிருக்கேன், உங்களுக்கு அனுப்பிச்சேன்ல. உங்களுக்கு நம்ம சேனலா சார்? இல்லையா சார்? அனுப்பலையா உங்களுக்கு? இல்லை சார். அது இதெல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா கூட டாபிக்ஸ் வைஸ் போட்டிருப்பேன். உங்களுக்கு எதனா டவுட்னா கூட அங்கே போயிட்டு வீடியோஸ் இருக்கும், அங்கே போய் பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? சேனல் நேம் சார் நான் அனுப்பிச்சிக்கிறேன், லிங்க் அனுப்பிச்சிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து இன்புட் டேக்ஸ் அவுட்புட் டேக்ஸ். அவுட்புட் டேக்ஸ். ஓகே. ஸோ இன்புட் டேக்ஸ் என்னன்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கொடுக்குற டேக்ஸ், டேக்ஸ் கிவன் பை அஸ். ஓகேங்களா? டேக்ஸ் கிவன் பை அஸ் அட் த டைம் ஆஃப், சும்மா உங்களுக்கு இதுக்காக போடுறேன், அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன கடையில் போய் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம கடைக்கார கொடுப்போம்ல, ஹோட்டல் போய் சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு க்ரோசரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எதனா பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அப்போ டேக்ஸ் நம்ம கொடுப்போம்ல, அதெல்லாம் கேட்டால் இன்புட் டேக்ஸ். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுக்குற டேக்ஸ் இது. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுக்குற டேக்ஸ் இன்புட் டேக்ஸ். ஸோ இது உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன், அப்படி வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுக்குற டேக்ஸ். அவுட்புட் டேக்ஸ். ஓகேங்களா? அவுட்புட் டேக்ஸ் இது எடுத்துடுறேன், சும்மா இது பண்ணும்போது பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கொடுக்குற டேக்ஸ். ஸோ அவுட்புட் டேக்ஸ்னா நம்ம சேல்ஸ் பண்ணும்போது நம்ம ரிசீவ் பண்ற, ஆமாம்மா, சேல்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து டேக்ஸ் கலெக்டட் ஃப்ரம் கஸ்டமர். இருக்குங்களா? டேக்ஸ் கலெக்டட் ஃப்ரம் கஸ்டமர். ஓகேங்களா? கஸ்டமர். ஸோ நான் ஜிஎஸ்டி பே பண்ணுவோம். எப்படி பே பண்ணுவேன்? நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது டேக்ஸ் பெய்ட் டு வெண்டர்ஸ். ஓகேங்களா? டேக்ஸ் பெய்டு. எனக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண, எப்படி ஃபைல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி பேயபிள். ஓகேங்களா? எனக்கு அவுட்புட் டேக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பேன். அவுட்புட் டேக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பேன். ஸோ அவுட்புட் டேக்ஸ் நான் கஸ்டமர்கிட்ட எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 8,000 ருபீஸ் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் கஸ்டமர்கிட்ட இருந்து. ஓகேங்களா? நான் இன்புட் டேக்ஸ். ஸோ நான் என்ன எவ்வளோ பே பண்ணியிருக்கேன். ஸோ இன்புட் டேக்ஸ் வந்து பெய்டு. ஓகேங்களா? ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் பே பண்ணிட்டேன். எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்? 3,000 பே பண்ணியிருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ டேக்ஸ் பேயபிள் இந்த மாதம்? இந்த மாதம் வந்து 5,000 தான் டேக்ஸ் பேயபிள். ஓகேங்களா? ஸோ இன்புட் டேக்ஸ் வந்து இட் வில் பி ஆல்வேஸ் லைக் இன் அசட் சைட். அசட் சைட்னா என்ன, நமக்கு வந்து கழிச்சிக்கலாம், அதனால இட் இஸ் இன் அசட் சைட். ஸோ இது வந்து லயபிலிட்டியில் இருக்கும். நம்ம டேக்ஸ் வந்து வாங்கிட்டோம், we are liable to pay to the government. லயபிலிட்டிஸில் இருக்கும். ஸோ லயபிலிட்டி சைடில் இருக்கும். ஸோ 2 ஜிஎல் கிரியேட் பண்ணணும் நம்ம. இதெல்லாம் ஜிஎல் கிரியேட், இன்புட் டேக்ஸ் ஜிஎல்லாம் கிரியேட் பண்ணும்போது அசட் சைடில் பண்ணுவோம். அவுட்புட் டேக்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது லயபிலிட்டிஸில் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்படி தான். அதுக்காக ஜிஎஸ்டி இது பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம பர்ச்சேஸ் நம்ம இன்வாய்ஸ் அது கொடுப்போம், ப்ளஸ் நம்ம ரைஸ் பண்ண பில்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஓகேங்களா? இது இன்வாய்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இன்வாய்ஸ் சொல்லுவோம். சேல்ஸ் பண்ணும்போது வி கால் இட் அஸ் அ பில்லிங். ஓகேங்களா? நான் பில்லிங் பண்ண, எவ்வளோ கஸ்டமர் பில்லிங் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வாங்கியிருக்கேன், அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கணும், இது கொடுக்கணும். ஸோ இது அரைவ் பண்ணிடுவாங்க. அரைவ் பண்ணிட்டு இந்த 5,000 கட்டினா போதும் நான். ஓகேங்களா? ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம இந்தியாவில் வந்து யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரே டாக்ஸேஷன் தான். இன்புட் இப்போ 18%, அவுட்புட் 18%, அவ்வளோதான். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டியில் இருக்கும். நம்ம ஜிஎஸ்டியில் இருக்கும். ஸோ இந்த ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைப் ஆஃப் ஜிஎஸ்டி இருக்குது. எஸ்ஜிஎஸ்டி இருக்குது. எஸ்ஜிஎஸ்டி சேல்ஸ், எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட்டு சிஜிஎஸ்டி, அப்புறம் சென்ட்ரல் சிஜிஎஸ்டி, அப்புறம் ஐஜிஎஸ்டி. ஸோ இது எப்படி இது பண்ணுவாங்க, எப்படி எடுத்துக்கும் பார்த்தீங்கன்னா, இது எப்போ அப்ளை பண்ணுவோம். இது வந்து வித்தின் ஸ்டேட், ஒரே ஸ்டேட்டுக்கு நீங்கள் யூஆர் டூயிங் டிரான்சாக்ஷன், தமிழ்நாட்டுக்குள்ளேயே பண்ணுறீங்க. வித்தின் ஸ்டேட். வித்தின் ஸ்டேட் பண்ணும்போது இந்த இப்படி தான் எடுத்துக்கும். சிஜிஎஸ்டி எடுத்துக்கும்.
இப்போ ஸ்டேட் டு ஸ்டேட் டிரான்சாக்ஷன் பண்றீங்க. அவங்க ஸ்டேட் டு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஐஜிஎஸ்டி வந்துடும். ஓகேங்களா? ஸோ வித்தின் ஸ்டேட் பண்ணும்போது இது ஒர்க் ஆகும். இது ஒர்க் ஆகும். ஸோ பிட்வீன் ஸ்டேட், ஓகேங்களா? பிட்வீன் ஸ்டேட்ல பண்றீங்க. ஸ்டேட்ல பண்ணும்போது என்ன ஆகும்? இது ஒர்க் ஆகும். இது ஐஜிஎஸ்டி ஒர்க் ஆகும். ஸோ எப்படி பிரிச்சுக்கும்? வித்தின் ஸ்டேட் பண்ணும்போது இப்போ ஜிஎஸ்டி வந்து எத்தனை ஸ்லாப் இருக்கு? மொத்தம் நம்மகிட்ட 5% ஒன்று இருக்கு, அப்புறம் 12% ஒன்று இருக்கு, அப்புறம் 18% ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் எத்தனை பர்சன்ட் இருக்கு? 28% இருக்கு. 4 ஸ்லாப் இருக்கு. 4 ஸ்லாப் இருக்கு. ஸோ நீங்க வித்தின் ஸ்டேட் பண்ணும்போது எப்படி பிரிச்சுக்கும்? இந்த 5% வந்து இது வந்து 2.5% பிரிச்சுக்கும். இது வந்து 2.5% பிரிச்சுக்கும். நீங்க ஸ்டேட் டு ஸ்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்? மொத்தமா 5% இதுக்கு போயிடும். இதுதான். இது வந்து இது பண்ணணும்னா இதுக்கு ஒரு டாக்ஸ் கோடு கிரியேட் பண்ணணும். நான் சப்போஸ் இந்த இது யூஸ் பண்றீங்கன்னா நான் இதுக்கு ஒரு டாக்ஸ் கோடு ஒன்று கிரியேட் பண்ணணும். இதுக்கு இன்புட் டாக்ஸுக்கு ஒரு கோடு, அவுட்புட் டாக்ஸுக்கு ஒரு கோடு. ஏன்னா இதே தான் நான் கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணும்போது இதே தான் கொடுக்க போறேன். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ டாக்ஸ் கோடு கிரியேட் பண்ணணும்? நம்ம டாக்ஸ் கோடு எவ்வளோ கிரியேட் பண்ணணும்? இன்புட்டுக்கு 3 சாரி இதுக்கு வந்துடும். இது ஒரு டாக்ஸ் கோடு. ரெண்டுத்துக்கும் ஒரே டாக்ஸ் கோடு தான் அது. ஒரே டாக்ஸ் கோடு, இதுக்கு ஒரு டாக்ஸ் கோடு. ஓகேங்களா? ஸோ இன்புட்டுக்கு வந்து நம்ம 1, இன்புட்டுக்கு 2. ஓகேங்களா? இன்புட் 2 இன்புட்டு டாக்ஸ் கோடு கிரியேட் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அவுட்புட்டுக்கு நான் கஸ்டமர்கிட்ட போகும்போது இந்த இதுதான் பண்ணுவேன். இதே மாதிரி தான். ஓகேங்களா? இது இன்புட்டுக்கு, இது அவுட்புட்டுக்கு. ஓகே சார். அவுட்புட் 1 அவுட்புட் 2 னு கிரியேட் பண்ணனும். அவுட்புட்டுக்கு ஒரு டாக்ஸ் கோடு. இந்த டாக்ஸ் கோடு நம்ம தான் கிரியேட் பண்ணி யார்கிட்ட கொடுக்கணும்? எம்எம் டிபார்ட்மெண்ட்டை கொடுக்கணும், எஸ்டி டிபார்ட்மெண்ட்டு நம்ம தான் கொடுக்கணும். ஸோ நம்ம தான் கொடுக்கணும் எஸ்டி டிபார்ட்மெண்ட்டை. ஓகேங்களா? எஃப்ஐயோட கன்சல்டன்ட் தான் கொடுக்கணும். ஸோ அவுட்புட் டாக்ஸுக்கு 3. ஸோ மொத்தம் இந்த 5 ஜிஎஸ்டி 5%க்கு எத்தனை டாக்ஸ் கோட் நம்ம கிரியேட் பண்ணணும்? 1, 2, 3, 4. இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம பண்ணி கொடுக்கணும். ஃபார் 12%க்கு, 18%க்கு, 28%க்கு இது மாதிரி எல்லா டாக்ஸ் கோட் கிரியேட் பண்ணி நம்ம கொடுக்கணும். இப்படிதான் பிரிச்சுக்கும். இந்த கன்ஃபிகரேஷன் தான் நம்ம சிஸ்டம்ல போய் பண்ண போறோம். நம்ம கன்ஃபிகரேஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மொத்தம் 8 ஸ்டெப்புங்க. இதுல நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாத்துக்குமே போட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து we are going to create condition type. இந்த 8 ஸ்டெப்பு பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இனிமே நீங்க ஒவ்வொரு இதுக்கு போகும்போதும் ஸ்டெப்ஸை கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்ஸ் அந்த ஞாபகம் அப்பதான் ஞாபகம் வரும் உங்களுக்கு. அந்த ஃப்ளோ கண்டிஷன் டைப் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஒன் கண்டிஷன் டைப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்னென்ன பண்ண போறோம் சொல்லிடுறேன் நான். அதுக்கு முன்னால ஜிஎல் கிரியேட் பண்ணணும். ஜிஎல் எத்தனை ஜிஎல் கிரியேட் பண்ணணும் எங்க போட்டுக்கிறேன். ஜிஎல் வந்து எஸ்ஜி எஸ்டி இன்புட் டாக்ஸ் ஒன்று, இன்புட் டாக்ஸுக்கு ஒரு ஜிஎல், சிஜிஎஸ்டி இன்புட் டாக்ஸ். ஓகேங்களா? சிஜிஎஸ்டி இன்புட் டாக்ஸ் ஒன்று, இதுக்கு ஒன்று. ஓகேங்களா? இந்த 3 கிரியேட் பண்ண போகிறோம். இது ஐஜிஎஸ்டிக்கு. ஐஜிஎஸ்டிக்கு. ஸோ இது 3 ஜிஎல் ப்ளஸ் இது. ஓகேங்களா? அவுட்புட்டுக்கு 3 ஜிஎல். ஓகேங்களா? அவுட்புட்டுக்கு 3 ஜிஎல் கிரியேட் பண்ணணும். இன்புட் ஜிஎல் எங்கே கிரியேட் பண்ணுவோம்? அசெட்ல பண்ணுவோம் நம்ம. அவுட்புட் ஜிஎல் வந்து லைபிலிட்டியில் பண்ணணும். இதெல்லாமே பண்ணணும். இதெல்லாமே பண்ண போகிறோம். 6 ஜிஎல் கிரியேட் பண்ணணும், ப்ளஸ் ஒரு கண்டிஷன் டைப் கொடுக்கணும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து அக்கௌண்ட் கீ கொடுக்கணும். அக்கௌண்ட் கீ. இந்த கண்டிஷன் டைப் எதுக்கு கொடுக்கணும்? நான் கண்டிஷன் டைப்பு இந்த இதுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? ஹெச்ஜிஎஸ்டி இன்புட்டுக்கு இது 6க்குமே நான் வந்து ஐ ஹவ் டு கிவ் செப்பரேட் கண்டிஷன் டைப் ஃபார் ஆல் திஸ் திங். இந்த 6க்குமே நான் கண்டிஷன் டைப் கொடுக்கணும். ஓகேங்களா? 6 கீக்கும் 6 கண்டிஷன் டைப் கிரியேட் பண்ணணும், 6 அக்கௌண்ட் கீ கிரியேட் பண்ணணும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா
மூணாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணும். ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணணும். அந்த ப்ரொசீஜர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லணும். அது கண்ட்ரோல் டேட்டா சொல்லணும். சரி, இப்போ ஜிஎல் வந்துட்டு நம்ம இன்புட்டுக்கு 3 அவுட்புட்டுக்கு 3 கண்டுபிடிக்கும். 3 பண்ணணும். ஆமா. ஓகே 6 ஜிஎல் கிரியேட் பண்ணணும். ஓகே இந்த 6க்குமே வந்து ஒரு கண்டிஷன் டைப் கொடுக்கணும். 6க்குமே வந்து இந்த 6 ஜிஎலுக்குமே வந்து என்ன பண்ணணும், இந்த ஒரு அக்கௌண்ட் கீ கொடுக்கணும். அக்கௌண்ட் என்ன சொல்லியிருக்கேன், whenever you come across any word like account, ஓகேங்களா, in SAP, what they mentioning is they are mentioning about the general ledger. ஓகேங்களா, அக்கௌண்ட்னாவே ஜென்ரல் லெட்ஜர் அக்கௌண்ட் தான். ஓகேங்களா, அக்கௌண்ட் கீ. ஓகேங்களா, ஸோ இந்த டேக்ஸ் நீங்கள் பண்ணும்போது எந்த ஜிஎல் வந்து அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நான் அக்கௌண்ட் கீழே தான் நான் வந்து அசைன் பண்ணுவேன் நான். ஸோ சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ மூணாவது வந்து என்ன பண்ண போகிறோம், ஸோ ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணணும். நான் அக்கௌண்டிங் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லணும். கண்ட்ரோல் டேட்டாவில் வந்து ஐ ஹவ் டு டெல் ஹவு இஸ் ப்ரொசீஜர், அவர் டேக்ஸ் ப்ரொசீஜர் இஸ் கோயிங் டு ஒர்க் அப்படி சொல்லணும். நாலாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு assign the procedure to country. நீங்க இது பண்றீங்களோ இல்லையோ இந்த 6 ஸ்டெப்பும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா, 4வது ஸ்டெப்பு. ஓகேங்களா, ஸோ 4வது ஸ்டெப்பு பண்ணிக்கிறீங்க. ஸோ 5வது ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, 5th ஸ்டெப். ஓகேங்களா, 5th ஸ்டெப் வந்து 5வது ஸ்டெப் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, டாக்ஸ் கோடை கிரியேட் பண்ணணும். டாக்ஸ் கோட் எத்தனை டாக்ஸ் கோட் கிரியேட் பண்ணணும், இப்போ நம்ம வந்து இப்போ 4 தான் பண்ண போகிறோம். 5% தான் எடுத்து we are going to try. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒன்று கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் யூ ட்ரை ஃபார் 12%, திஸ் 18% என்றால் யூ ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5% எப்படி கிரியேட் பண்ண சொல்கிறேன். ஸோ யூ டு கிரியேட் 4 டாக்ஸ் கோட். ஓகேங்களா, 4 டாக்ஸ் கோட் வச்சுக்கோங்க. நீங்கள் டாக்ஸ் கோட் பண்ணணும். ஸோ 6வது வந்து என்ன பண்ண போகிறீங்க, 6வது வந்து அசைன் ஜிஎல். ஓகேங்களா, அசைன் ஜிஎல் நீங்கள் டேக்ஸ் பண்ணும்போது எந்தெந்த ஜிஎல் அப்டேட் ஆக போகும்போது அசைன் பண்ணணும். ஸோ இந்த 6 ஸ்டெப் பண்ணுங்க. 6 ஸ்டெப் பண்ணணும். ஸோ 7வது ஸ்டெப் வந்து இந்த டேக்ஸ் கோட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டேக்ஸ் கோட்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு ஒரு இன்வாய்ஸ் போட்டு பார்த்துட வேண்டியது தான். உங்களுக்கு ஒரு கிரியேட் வெண்டர். அந்த ஜிஎல் என்ன பண்ணும், ஜிஎல்ல வந்து ஆக்டிவேட் இருக்கணும். இன் ஜிஎல். ஓகேங்களா, ஜிஎல் ஆக்டிவேட் டேக்ஸ் கோட். எந்த ஜிஎல்ல, 2 ஜிஎல்ல பண்ணணும். ஒன்று வந்து பர்ச்சேஸ் ஜிஎல். ஓகேங்களா, பர்ச்சேஸ் ஜிஎல்ல பண்ணணும். இன்னொன்று வந்து சேல்ஸ் ஜிஎல். 2 ஜிஎல்ல வந்து டேக்ஸ் கோட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். 8வது வந்து கிரியேட் வெண்டர் அண்ட் டூ த போஸ்டிங். ஓகேங்களா, ஸோ இது வந்து 8 ஸ்டெப்பு தான். உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியாக தெரியும். ஏன்னா இதெல்லாம் இது வந்து 6 பண்ண போகிறோம், இதுவும் 6 பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதனால கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஆனால் இப்போ ஸ்டெப்ஸ் வந்து 7 ஸ்டெப்பு தான். இந்த 7 ஸ்டெப்பு தான். இது ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கடகடன்னு பண்ணிடலாம் நீங்கள். இந்த ஸ்டெப்ஸ், இந்த ப்ராசஸ் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. இதை கொண்டு வந்து எப்படி எஸ்ஏபியில் போட போகிறோம் அதான். நம்மள்தான் இருக்கவங்க. ஸோ அது வந்து எஸ்பிஆர் வந்துடுங்க. எஸ்பிஆர் வந்து SAP ரெஃபரன்ஸ் IMG. இங்கே வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கு, இங்கே வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் குளோபல் செட்டிங்ஸு, இங்கே டேக்ஸ் ஆன் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 3 தான் இருக்குது. ஓகேங்களா, 3 தான் இருக்குது. ஸோ இதில் தான் எல்லாம் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதெல்லாம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக் செட்டிங் வந்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் டைப். ஓகேங்களா, OB OIC. டேக்ஸ் தான் வச்சுக்கோங்க. நான் அங்கே எழுதிடுறேன். இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணுமா? எந்த டாக்குமெண்ட் சார்? இது டி கோர்ஸ் எழுதிடுறேன். டி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா OB OIC. ஓகேங்களா, இது வந்து OB CN. ஓகேங்களா, இது வந்து ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரும் OB OIC தான். ஓகேங்களா, OB OIC தான் ப்ரொசீஜரும். ப்ரொசீஜரும் ஸோ OB OIC தான். ஸோ அதனால அசைன் ப்ரொசீஜருக்கு வந்து டி கோடிங் எழுதிக்கிறேன் நான். OBBG. இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த டி கோட் ஞாபகம் வச்சுக்கவே ப்ராசஸ் வந்துடும் உங்களுக்கு. அவங்க டாக்ஸ் கோடுக்கு வந்து FTXP. இந்த டாக்குமெண்ட்ல இருக்குங்க. சும்மா போடுறேன் உங்களுக்கு. இப்படி கற்றுக்கும்போது இப்படி கற்றுக்கோங்க. ஓகேங்களா,
அசைன் ஜிஎலுக்கு வந்து ஓபி 40. ஸோ இந்த ஆர்ஏடி கோட் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா டேக்ஸ் டோட்டலாக முடிச்சிடலாம் நீங்கள். 1 2 3 4 5 இந்த 6 டீ கோட் 7 டீ கோட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க வச்சுக்கோங்க, கடகடன்னு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ டைம் வச்சு 35 ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இங்கே டேக்ஸ் ஆன் இது ஃபஸ்ட்டு வந்து ஓபிஒய்சி. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், இந்த கண்டிஷன் டைப் பண்ணணும். நான் வந்து கண்டிஷன் டைப்ஸ். ஓகேங்களா? கண்டிஷன் டைப்ஸ் பண்ணோம். இங்கே நியூ என்ட்ரி கொடுத்துக்கோங்க. நியூ என்ட்ரி கொடுத்து சாரி கண்டிஷன் டைப் வருங்க, என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். எனக்கு அந்த கண்டிஷன் டைப்பும் இந்த அக்கௌண்ட் கீயும் ஒரே மாதிரி இருந்தால் எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால கண்டிஷன் டைப் வந்து என்ன பண்ணியிருக்கேன் பார்க்குறேன், 113 எடுத்துருக்குறாங்க, 2000 எடுத்துருக்காங்க, 3000 எடுக்கல இங்கே. ஸோ 3000 காலியாக இருக்குது. ஸோ இப்படி பேக்கில் வந்துட்டு அக்கௌண்ட் கீ வந்து 300 என்ன இருக்கா பாருங்க. ஸோ இங்கே வந்து இது OBCN சிஎன் வந்துட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே வந்து 3 என்ன காலியாக இருக்கா, 3 யூஸ் பண்ணுறேன், 3 காலியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன் நான் இங்கே வந்து கண்டிஷன் இதில் வந்து கண்டிஷன் டைப்ஸில் வந்து 3000 வந்து நான் வச்சுக்கிறேன். எது வேணால் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? நியூமெரிக் எதை வச்சுக்கலாம், உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. 3000 காலியாக தான் இருக்கீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த அக்கௌண்ட் கீ வந்து 3000 எடுத்துக்கிறேன். 3000 இது வந்து எதுக்கு எடுத்துக்கிறேன், கண்டிஷன் டைப். திஸ் இஸ் கண்டிஷன் டைப் ஃபார் எஸ்ஜி. நம்ம கம்பெனி கோடு கொடுத்துக்கோங்க. கம்பெனி கோடு என்ன கொடுத்துருக்காங்க, ஜிஆர்டிஎன் தானே, ஜிஆர்என்டி. இது வந்து எஸ்ஜி. ஓகேங்களா? எஸ்ஜிஎஸ்டி இன்புட் டேக்ஸ், எஸ்ஜிஎஸ் இன்புட் டேக்ஸ் இது கொடுத்துக்கோங்க. எஸ்ஜிஎஸ் இன்புட் டேக்ஸ். ஸோ இது வந்து ஆக்சஸ் சீக்வன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கோங்க. எம்டபிள்யூஎஸ்டின்னு இருக்கும். எம்டபிள்யூஎஸ்டின்னு இருக்கும். இதுதான் திஸ் இஸ் என்ன சொல்கிறேன், இந்த ஆக்சஸ் சீக்வன்ஸ் வந்து இந்த இது இது எடுத்துக்கோங்க. இது ஸ்டாண்டர்ட், இது எடுத்துக்கோங்க. எல்லா டாக்ஸுக்கும் இது எடுக்கணுமா சார்? ஆமாம், எல்லாத்துக்கும் ஆக்சஸ் சீக்வன்ஸ் வந்து இதே தான் ஃபார் ஆல் டாக்ஸ் கோடு. ஓகேங்களா? கண்டிஷன் கிளாஸ் வந்து இங்கே என்ன சொல்கிறேன், திஸ் கண்டிஷன் இந்த பர்டிகுலர் கண்டிஷன் டைப் வந்து என்ன சொல்கிறேன், this condition is for exclusive for tax. How it should be calculated, how this tax should be calculated. So tax should be calculated on percentage. அவ்வளோதான். இது பண்ணிக்கோங்க. இது ஒன்று பண்ணியிருக்கோம் இப்போ. ஓகேங்களா? சேவ் பண்ணாதீங்க, 6 பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் பண்ண தெரிஞ்சுன்னா கடன்னு பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க, ஐ கோயிங் ஃபார் 3001. அப்படின்னா 3001 திஸ் இஸ் ஃபார் ஜிஆர்என்டி. ஓகேங்களா? எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் திஸ் இஸ் ஃபார் சிஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி இங்கே வந்து ஜஸ்ட் எம் டைப் பண்ணுங்க வந்துடும். ஸோ ஜஸ்ட் செலக்ட் திஸ். ஓகேங்களா? இங்கே வந்து டி. ஓகேங்களா? திஸ் இஸ் ஃபார் டேக்ஸ். இங்கே வந்து ஏ. ஓகேங்களா? ஸோ கோ ஃபார் அனதர் கீ. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இங்கே டக்குன்னு போங்க அடுத்ததுக்கு. ஓகேங்களா? 3002. ஓகேங்களா? 3002 திஸ் இஸ் ஃபார் ஜிஆர்என்டி, திஸ் இஸ் ஃபார் ஐஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஐஜிஎஸ்டி. ஸோ இது வந்து அகைன் எம். ஓகேங்களா? எம் சேம் டி. ஓகேங்களா? இதை ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ண கற்றுக்கோங்க சாஃப்ட்வேர். ஓகேங்களா? கற்றுக்கோங்க. அடுத்து வந்து 3000 இன்புட் பண்ணிட்டேன். இப்போ ஐ ஹவ் டு டூ ஃபார் அவுட்புட். ஓகேங்களா? ஐ எம் கோயிங் ஃபார் 3100. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கீ போய்க்கோங்க. ஐ எம் கோயிங் ஃபார் 3100. ஓகேங்களா? 100 திஸ் இஸ் ஃபார் ஜிஆர்என்டி, எஸ்ஜிஎஸ்டி, திஸ் இஸ் ஃபார் அவுட்புட் டேக்ஸ். நிறைய பண்ணும், ஒரே ஸ்டெப்ஸ் நிறைய தடவை பண்ணுவாங்க, டைம் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரே ஸ்டெப் தான், ஒரே ப்ராசஸ் தான். ஒரு ப்ராசஸ் பண்ணினா அதே தான். ஓகேங்களா? கீழ இருக்கிற இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ண தேவையில்லையா சார்? வேணாம், இப்போதைக்கு ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் திஸ். ஓகேங்களா? இது ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் அவுட்புட் எடுத்துட்டு அப்புறம் போய் பார்த்துக்கலாம், டைம் வேஸ்ட் ஆயிடும் இங்கே. அவங்க அதான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது ஒரே திங் தான், அகைன் யூ ரிப்பீட்டட்லி யூ வில் பி டூயிங் த திங். ஓகேங்களா? 6 தடவை பண்ணுவீங்க, அதான் உங்கள் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடகடன் பண்ண கற்றுக்கோங்க. இது வந்து சிஜிஎஸ்டி கொடுத்துட்டேன். அடுத்தது ஃபார் 3102. ஓகேங்களா? 3102 திஸ் வாஸ் ஜிஆர்என்டி, ஐஜிஎஸ்டி அவுட்புட் டேக்ஸ். ஓகேங்களா? இது பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா கடகடன் முடிஞ்சிடும் உங்களுக்கு. இங்கே தான் டைம் ஆகும் உங்களுக்கு, இங்கே தான் டைம் கன்சியூம் ஆகும் உங்களுக்கு. அப்படியே லைனாக கடகடன் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ 6 பண்ணிட்டேன். அவங்கள 6 பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, இங்கே 6 பண்ணிட்டோம். இது காப்பி பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக காப்பி பண்ணுங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே எக்ஸல் ஷீட்டில் போடுங்க. அவங்களே எக்ஸல் ஷீட்டில் போடுங்க. ஸோ இதுதான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அக்கௌண்ட்டு கீ பண்ணணும். ஸோ பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு அக்கௌண்ட் கீ வந்து OBCNல பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கீன்னு இருக்காது. நான் எங்கே அக்கௌண்ட் கீங்கிற அந்த வேர்டு யூஸ் பண்ண சொல்கிறேன். இது வந்து அக்கௌண்ட் கீ ஞாபகம் வச்சுக்கோங்க. கீப் ரிமைண்டர்ஸ் வேற மாதிரி இருக்கும். இது வந்து அக்கௌண்ட் கீ ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட் கீ வந்து நான் 300 பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 300 ப்ராசஸ் வந்து 300. திஸ் இஸ் ஃபார் ஜிஆர்என்டி. இது வந்து
திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் SGST இன்புட் டேக்ஸ். ஓகேங்களா, இன்புட் டேக்ஸ் இது வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இஸ் இன்புட் டேக்ஸ் இந்த அக்கௌண்ட் கீ. ஸோ இந்த அக்கௌண்ட் கீ என்ன சொல்லியிருக்கேன், அக்கௌண்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், GL அக்கௌண்ட். இங்கே இந்த 300 வந்து தான் நான் இதை கிரியேட் பண்ண போகிறேன். GL அக்கௌண்ட் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், I am going to assign. இந்த GL அக்கௌண்ட் தான் I am going to assign for this particular account key. ஓகேங்களா, இந்த 300ங்கிற அக்கௌண்ட் கீக்கு தான் I will assign this GL. ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. இது பண்ணிடுறேன். தான் டேக்ஸ் டைப் வந்து திஸ் இஸ் ஃபார் இன்புட் டேக்ஸ். இன்புட் டேக்ஸ் 2 எடுத்துக்கோங்க. இந்த டேக்ஸ் வந்து இது போஸ்டிங் இண்டிகேட்டர் வந்து இது தனியாக தெரியணும் எனக்கு செப்பரேட். ஓகேங்களா, இதே தான் அடுத்த 3க்கும் CGSTக்கும் IGSTக்கும் I am going to do the same thing. ஓகேங்களா, ஸோ அடுத்தது போய்க்கோங்க 301. ஓகேங்களா, 301 இதுக்கு வந்து திஸ் இஸ் ஃபார் CGST. இங்கே 2 கொடுத்துக்கோங்க, இங்கே 2 கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ சேம் திங். ஓகேங்களா, ஸோ அகைன் திஸ் இஸ் ஃபார் IGST. ஸோ GRNT திஸ் இஸ் ஃபார் IGST. அகைன் சேம் திங் 2. இது வந்து ஸோ இன்புட் டேக்ஸ் முடிச்சிட்டோம். இன்புட்டுக்கு 3 கொடுத்துட்டேன், நான் அவுட்புட்டுக்கு 3 கொடுக்கணும். ஓகேங்களா, ஐ எம் கோயிங் ஃபார் 310. ஓகேங்களா, 310. ஸோ GRNT திஸ் இஸ் ஃபார் SGST அவுட்புட் டேக்ஸ். அவுட்புட் டேக்ஸ் அவுட்புட் டேக்ஸில் என்ன எடுக்கணும், இங்கே மாற்றிக்கணும். இங்கே வந்து 1. ஓகேங்களா, அவுட்புட் டேக்ஸ் 1 எனக்கு தனியாக தெரியணும். அவுட்புட் டேக்ஸ் தனியாக தெரியணும். ஸோ ஐ எம் கோயிங் டு டூ த சேம் திங் ஃபார் CGST IGST. ஓகேங்களா, 311. This is for mainly for CGST input or output tax. Again 1. Okay, 1 output tax. Again 2. So again IGST க்கு பண்ணனும். ஓகேங்களா, 3 12 GRTN. This is for IGST output tax. This is for again indicator 1. Okay, tax type output tax separate indicator. Okay, சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் தப்பா கொடுத்துட்டேன், மாத்திக்கிறேன் நான். ஓகேங்களா, IGST input tax, CGST output tax, SGST output tax. So IGST output tax. Okay, இது வந்து 301 வந்து CGST க்கு. CGST input tax, SGST input tax, CGST input tax, IGST input tax, output tax, CGST output tax. ஸோ சேவ். ஸோ என்ன பண்ணுங்க, பேக் வந்துட்டு இது காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வச்சுக்கோங்க. எதுக்கும் சொல்கிறேன். காப்பி பண்ணிக்கோங்க 301. ஸோ 2 பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து ப்ரொசீஜர் பண்ணணும். ஓகேங்களா, ப்ரொசீஜர் பண்ணணும். டைம் வச்சே பாருங்கள் 43. ஸோ அடுத்து வந்து ப்ரொசீஜருக்கு வந்து திருப்பி அகைன் யூ ஹேவ் டு கோ டு OBYC கண்ட்ரோல். ஸோ வந்து டிஃபைன் ப்ரொசீஜர் இருக்காங்க. கோ டு நியூ என்ட்ரிஸ். திஸ் இஸ் ஃபார் GRNT. ஒரு நிமிஷம் பேக் வரணுமா? ஆமா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைன் இதுலயே கால்குலேஷன் செக் கால்குலேஷன் இதுலயேமா ஒரே டி கோட்ல தான் கண்டிஷன் டைப் பண்ணுவோம், ப்ரொசீஜர் பண்ணுவோம். ப்ரொசீஜரும் அதுலயே. ஓகே, ஆமா, கண்டிஷன் பண்ணிட்டு அக்கவுண்ட் கீ பண்ணிடணும். கீ பண்ணிட்டு அப்புறம் ப்ரொசீஜர் பண்ணணும். அடுத்தது அக்கவுண்ட் கீ பண்ணணும். இந்த ப்ரொசீஜர்ல தான் என்ன பண்ணுவோம் வந்து ஐ வில் புட் திஸ் திங். ஓகேங்களா, இந்த ப்ரொசீஜர்ல என்ன பண்ணுவேன், இந்த கண்டிஷன் டைப்பையும் ஓகேங்களா ஐ வில் அசைன். ஓகேங்களா, ப்ரொசீஜர் என்ன பண்ணுவேன், கண்டிஷன் டைப் பிளஸ் ஐ வில் டூ திஸ் திங். அக்கவுண்ட் கீயை வந்து நான் இது பண்ணுவேன். நான் ஓகே, அக்கவுண்ட் கீயை வந்து இது பண்ணுவேன். கண்டிஷன் டைப் தான் பண்ணுவேன். கண்டிஷன் ப்ரொசீஜர் என்ன பண்ணுவேன், ஐ வில் டூ திஸ் திங். ப்ரொசீஜர் வந்து கண்டிஷன் டைப் வைப்பேன். ஸோ ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ டிஃபைன் ப்ரொசீஜர், நியூ என்ட்ரி போயிருங்க. ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் திஸ் கம்பெனி கோ GRNT டேக்ஸ் ப்ரொசீஜர். ஓகேங்களா, ஸோ GRNT டேக்ஸ் ப்ரொசீஜர். இது ப்ரொசீஜர் நேம் தான் கொடுத்துருக்கீங்க. ஜஸ்ட் கிவன் எ நேம். கிரியேட்டட் ஒன் டேக்ஸ் ப்ரொசீஜர். எப்படி ஒர்க் பண்ணணும் சொல்கிறேன். ஒர்க் பண்ணணும் சொல்லும்போது கண்ட்ரோல் டேட்டா வாங்க. இங்கே தான் என்ன பண்ணுவேன் நான், I will tell the system how this tax procedure should work. Okay. So go to new entry. So step வந்து 10 கொடுத்துக்கோங்க. ஸ்டெப் 10 ஏன் 10 20 கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இது வந்து டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, நீங்கள் if you are going purchase ஓகேனா ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இது பர்ச்சேசிங் ஃபார் ஸோ அமௌண்ட் இன்வாய்ஸ் அமௌண்ட் வந்து
Invoice amount is like you purchase for 10,000. Okay, 10,000. Tax எப்படி calculate பண்ணுவீங்க? So I call this as a base Tax amount. bill. This is a Yeah. base amount. From base amount you will calculate the interest. ஓகேங்களா? இதுக்கு வந்து SAP என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு பேஸ் அமௌண்ட் கண்டிஷன் டைப் வந்து ஆல்ரெடி ப்ரொவைடட் பை SAP. கண்டிஷன் டைப் ரெண்டு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா this is a standard thing provided by SAP. You can take either BASB or you can take BASI. These are the two condition type provided by SAP standard. What is that, sir? BASP, BASP. Same thing. எது வேணா எடுத்துக்கலாம் நீங்க. பேஸ் அமௌண்ட் ரெண்டுமே பேஸ் அமௌண்ட் தான். யூ கேன் டேக் எய்தர். ஸோ பேஸ் பி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 20 வந்துருங்க இங்க. ஸோ 20 வந்துருங்க. 20 வந்துட்டு யூ கிவ் 20. இங்க வந்துட்டு என்ன பண்ணும், நம்ம கிரியேட் பண்ண கண்டிஷன் டைப் என்ன கண்டிஷன் டைப், the condition type we created, this is the condition type we created. So copy it. ஓகேங்களா? இல்லைனா வந்து சர்ச் பண்ணணும் நீங்க. இதை வந்து ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி கொடுக்கணும் நீங்க. இப்படி வந்து சர்ச் பண்ணி கொடுக்கணும் நீங்க. புரியுதுங்களா? இது வந்து இப்படி சர்ச் பண்ணி கொடுக்கணும். அது பதிலாக இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா you can just what you can do, you can just copy and paste. So give 30 கொடுத்துக்கோங்க. 30 again give 40. why I am giving 40 30? ஏன் 1 2 3 5 கொடுக்கலாம்ல நான். ஒரு 10 கொடுக்குறேன். ஏன் 10 இன்டர்வல் ஏன் 10 10 இன்க்ரீஸ் பண்றேன் நான் சொல்றேன். ஓகேனா சொல்றேன். ஸோ என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்துடும். ஸோ this 5% tax should be calculated on where it should be calculated from base amount. So where is base amount? It is in step 10. So 10 from base amount to base amount. ஏன் 10 கொடுக்குறேன்னு சொல்றேன் உங்களுக்கு காப்பி. So from this amount tax should be calculated. இதேதான் இதுக்கும் இதேதான். ஸோ இங்க அக்கௌண்ட் கீ இங்கே தான் நான் என்ன பண்றேன், அக்கௌண்ட் கீ வைக்கிறேன் இங்கே. அக்கௌண்ட் கீ திஸ் இஸ் யூ கேன் ஃபைண்ட் ஹியர் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ வச்சாலும் தெரியும், இங்கே வச்சாலும் என்ன F1 கொடுங்க. இது வந்து GL அக்கௌண்ட். ஓகேங்களா? GL அக்கௌண்ட்டுக்கு எந்த கீ வச்சிருக்கேன், இந்த கீழே தான் கொண்டு வந்து நான் வந்து வாட் ஐ எம் கோயிங் டு டூ, ஐ எம் கோயிங் டு அசைன் தி GL அக்கௌண்ட். இது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கீன்னு இருக்கும். இதுதான் நம்ம கிரியேட் பண்ண அக்கௌண்ட் கீ. ஓகேங்களா? இந்த கீழே தான் கொண்டு வந்து என்ன பண்ண போறேன், GL வந்து இது பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. 301 கொடுத்தோமா? சரி, அக்கௌண்ட் கீழே போய் பார்த்துக்கலாம். நம்ம அக்கௌண்ட் கீழே போயிட்டு பார்த்துக்கலாம். இன்னொரு இது பண்ணுவாங்க. அக்கௌண்ட் கீ வந்து நான் இதில் போய்க்கிறேன், டி கோடில் போய்க்கிறேன். OBCN போங்க. அக்கௌண்ட் கீ இங்கே 301 இருக்கான்னு பார்த்துக்கிறேன். 301 இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் இது வந்தது GRNT. திஸ் இஸ் ஃபார் CGST இன்புட், CGST இன்புட் டேக்ஸ். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது கீ செக் பண்ண வந்து GRNT. திஸ் இஸ் ஃபார் IGST இன்புட் டேக்ஸ். இன்புட் டேக்ஸா சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து செக் பண்ணிக்கிறேன் நான். அடுத்துக்கலாம் இருக்கு. எப்படி விட்டோம் நம்ம அதை? இது என்ன லாஸ்ட் ஒன் வேற வந்திருக்கு சார். என்னங்க லாஸ்ட் ஒன் நேம் வேற வந்திருக்கு சார். அது வேற என்ன வேற இதுவா? இது வேற வந்திருக்கும். வேற ஒருத்தவங்க இது. நான் இப்படி பார்க்குற போல இப்படி பார்க்குறேன். நான் எப்படி பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ திருப்பி போயிட்டு தான் வரணுங்க. நம்ம போயிட்டு தான் திருப்பி வரணும். ஸோ என்ன பண்ணுங்க, ஸோ இதெல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி காப்பி பண்ணிடுவீங்கன்னா இப்படி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் கொடுக்க போகிறேன் நான். அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி இங்கன்னா எக்ஸல் ஷீட்டில் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், அது கம் பேக் கேன்சல் பண்ணிட்டு வரேன். பேக் வந்துடும். போயிட்டு பொசிஷன் GRNT போயிட்டு இன்வென்டரி போயிட்டு என்ன பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணனும். இது ஒன்று காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டா ஓகே கொடுத்துருவாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இதில் கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் என்ன பண்ணுங்க, இதை சேர்த்து எடுத்துட்டேன் நான். சேர்த்து எடுத்துட்டேன்.
இதுக்கு வந்து இது எடுத்துருக்கணும், இது எடுத்துருக்கணும். சரி, இது 2 காலம் எடுத்துக்கிறாங்க. இது மட்டும் கொடுத்துட்றாங்க. ஓகே. ஸோ பேஸ் பி எடுத்துருக்கிறேன். ஸோ 10. ஓகேங்களா. இப்போ வந்து இது எடுத்துக்கிறேன். அக்கௌண்ட் கீ. ஓகேங்களா. அக்கௌண்ட் கீழே வந்து ஏன்னா 301 entry 301 does not exist in T87 வருது. மேலதான் சார் இருக்கும் 301ல. இங்க வந்து 301 311 எடுத்திருக்கீங்க சார். இல்லைங்க, 300 இருக்கு. அதுக்கப்புறம் இது 3 தான் இருக்கு. 3 தான் இருக்கு. இல்ல 301 காணோம். இங்க சேவ் ஆகல. சிஜிஎஸ்டியோ ஐஜிஎஸ்டியோ சேவ் ஆகல. இது அக்கௌண்ட் கீங்க. இது அக்கௌண்ட் கீ. சேவ் கொடுத்துறேன். ஆல்ரெடி சேவ்டுன்னு வருது. இது 301 சேவ்டுன்னு தான் வருது. இது இன்புட் டேக்ஸ் சேவ்டு தான் வருது. ஸோ 302வும் சேவ் இருக்காங்க. சேவ் தான் வருது. 310 இருக்கு. ஓகேங்களா. 310 வந்து இருக்கு. 310 வந்து எனக்கு காமிக்குது. 311 காமிக்கல எனக்கு. ஏன் காமிக்க மாட்டேங்குது? சரிங்க, நான் இது அப்படியே இருக்கட்டும். நான் இங்கே வந்துடுறேன். ஓகேங்களா. இந்த டீ கோட்லேயே வந்துடுறேன். அதான் ஓபிசிஎன். ஓபிசிஎன்ல வந்து 300 301 301 இங்கே சேவ் ஆக மாட்டேங்குது. இங்கே 301 இல்லை. இது கூட இப்போ இது கூட பிரச்சனை கிடையாதுங்க. இது டிஸ்கிரிப்ஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால இப்போ சேவ் ஆகுது. அதனால் டேட்டா வாஸ் சேவ்டுன்னு வருது. இது வந்து என்ன கொடுக்குறேன்? ஜிஆர்என்டி ஐஜிஎஸ்டி இன்புட் டேக்ஸு சேவ் கொடுக்குறேன். இப்போ சேவ் ஆகிடுச்சு. சேவ் கொடுத்துறேன். டேட்டா ஆல்ரெடி சேவ்டு. அவ்வளோதான். சேவ் பண்ணிட்டேங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டேங்குது. திருப்பி வெளில போயிட்டு வர்றாருங்க. சேவ் தெரியாது அதுக்கு. சேவ் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் டேட்டா கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிறேன். அது கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அதை ட்ரை பண்ணுறாங்கல்ல. அக்கௌண்ட் கீ பார்த்துக்கிறாங்க. இல்லைங்க, வரலங்க. அது இன்புட் டேக்ஸ் ஒன்லி தான் வருது. அதுக்கப்புறம் 311 தான் வருது. ஸோ நான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் என்ன பண்ணேன், இன்னொரு டேக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் இங்கே. ஓகேங்களா. ஸோ நியூ என்ட்ரி போய்க்கோங்க. இது நம்ம இந்த 2 இது தான் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா. இந்த 2 இது தான் க்ரியேட் பண்ணணும். 300 எடுத்துக்குது. இது 2 எடுத்துக்க மாட்டேங்குது. 2 எடுத்துக்க மாட்டேங்குது. ஸோ நான் 3 இதில் நியூ என்ட்ரி கொடுத்துருவாங்க. நான் 390 கொடுத்துக்கிறேன். 390 கொடுத்துக்கிறேன். ஜிஆர்என்டி 390ங்கிறது வந்து இல்லை, அதுக்கு ரிலேட்டடாக கொடுத்துக்கலாம். 391 கொடுத்துக்கிறேன். 91 கொடுத்துக்கிறேன். ஜிஆர்என்டி வந்து இது வந்து சிஜிஎஸ்டி இன்புட் டேக்ஸு. இன்புட் டேக்ஸுக்கு வந்து 2. ஓகேங்களா. இன்புட் டேக்ஸ் 2. இதுக்கும் 2 தான். ஓகேங்களா. இதுக்கும் 2. சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இன்னொன்று பண்ணிக்கோங்க. 392 392 ஒரு ஜிஆர்என்டி ஐஜிஎஸ்டி பண்ணிக்கிறேன். இது வந்து 2. இதுவும் 2 தான். 2 தான். சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுங்க, பேக்கில் வந்துடுங்க. இங்கே வந்து மாற்றிக்கோங்க. இங்கே வந்து 391. இது வந்து 392. 92. ஸோ பேக்கில் வந்துடுங்க. ஸோ திருப்பி பேக்கில் வந்துடுங்க. ஒரு தடவை பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாக வந்துடுங்க. ஃபுல்லாக வந்துட்டு திருப்பி ஒரு தடவை போங்க. சேவ் டக்குனு ரிஃப்ளெக்ட் ஆகாது. இல்லை டேபிள்ஸ் எல்லாம் இது இருக்காது.
இப்போ என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இங்க இருக்குதா பார்க்கலாம். இங்க இருக்குதா, இப்போ வந்திருக்கான்னு பார்க்கலாம். இதுக்கு ஸோ இது வந்திருக்குங்க, 391 92 வந்திருக்கு. எல்லாமே வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க, இதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம். ஸோ என்ட்ரு ஆயிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அது எடுக்கலன்னா இப்படி பண்ணிக்கோங்க. சரி, நான் இப்போ அடுத்த கொஸ்டின்ஸ், அடுத்த என்ன வந்து சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிட்டோம், சேவ் பண்ணியாச்சு. நான் ஏன் 10-20 கொடுத்துருக்கேன்? இன்டர்வல்ஸ் 10 இன்டர்வல்ஸ் எதுக்கு கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இன் ஃபியூச்சரில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இன் ஃபியூச்சரில் வந்து இன்னும் சில கடைக்காரங்க பண்ணுறாங்க அப்படி. இப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இன்வைஸ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு மட்டும் டேக்ஸ் கொடுங்கங்கிறாங்க. ஸோ 5% டேக்ஸ் வந்து இதுக்கு மட்டும் கொடுங்கங்கிறாங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஸோ 500 ரூபாய் மட்டும் டேக்ஸ் கொடுங்கங்கிறாங்க. 5% டேக்ஸ், 5% டேக்ஸ் கொடுங்கங்கிறாங்க. சரி, 5% டேக்ஸ், டேக்ஸை 5% கொடுக்காங்கிறாங்க. ஸோ 500 ரூபாய் கொடுக்குது. இதைத்தான் நான் சொல்கிறேன் நான். இப்போ வந்து இது வந்து 10 வச்சுக்கலாம். இதுதான் 10 இன்வாய்ஸ் அமௌண்ட்டு, பேஸ் அமௌண்ட்டு 10. ஸோ சில கடைக்காரங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து லோடிங் சார்ஜஸ் இருக்குது. லோடிங் சார்ஜஸ் வந்து 250, அப்புறம் அன்லோடிங் சார்ஜஸ், அன்லோடிங் சார்ஜஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 200, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது வந்து ஒரு 1350. இப்போ என்ன சொல்கிறான், டேக்ஸ் வந்து எனக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு மட்டும் பே பண்ணாத, எனக்கு மொத்தமாக இந்த அமௌண்ட்டுக்கு பே பண்ணுங்கிறாங்க. இன்னும் சில கடைக்காரங்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அது மாதிரி. ஸோ இப்போ என்ன கேட்குறான் இது என்ன கேட்குறான், இப்போ வந்து எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டுக்கு சேர்த்து டேக்ஸ் பே பண்ணுங்கிறான். எனக்கு வந்து 500 பே பண்ண பத்தாது, இந்த அமௌண்ட்டுக்கும் சேர்த்து டேக்ஸ் பண்ணுங்கிறான். ஸோ ஃபியூச்சரில் அது மாதிரி இஃப் யூ வாண்ட் டு இன்சர்ட் எனி திங் பிட்வீன், நாளைக்கே கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், இந்த ஜிஎஸ்டிக்கு சப்சார்ஜ் போடுவாங்க. ஜிஎஸ்டி 5% எடுக்கிறோம்ல, இதுக்கு வந்து சப்சார்ஜ் போடுவாங்க. இதுக்கு வந்து சப்சார்ஜ் வந்து ஃபியூச்சரில், ஓகேங்களா, சப்சார்ஜ் வந்து ஒரு 5% போட்டாங்க வச்சுக்கோங்க, ஒரு 5% போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு சப்சார்ஜ் 5%, ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு இது இன்ட்டு 5 டிவைடட் பை 100. சப்சார்ஜ் தனியாக போட்டாங்க வச்சுக்குவாங்க. இதுக்கு ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்த பார்த்தா சப்சார்ஜ் வந்து ஒரு 5% கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா, எங்கே வந்து இன்சர்ட் பண்ணுவீங்க? நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது. ஸோ 10-20 கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து இஃப் யூ வாண்ட் டு மேக் எனி இன்சர்ட் எனி திங்ஸ் இன் பிட்வீன், ஓகேங்களா, யூ கேன் இன்சர்ட். ஓகேங்களா, அதுதான் 10-30. ஃபியூச்சர் அது மாதிரி இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்டர்லாம் சிஸ்டம் எடுத்துக்காது, நம்பர் தான் எடுத்துக்கும், ஸ்டெப்ஸ் தான் எடுத்துக்கும். 10-12 நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு இன்சர்ட் இன் ஃபியூச்சர் யூ கேன் இன்சர்ட். இங்கே கூட கொடுக்கலாம்ல சார்? என்னங்க, இன்டர்வல்ஸ் வந்து 5 கூட எடுத்துக்கலாம்ல சார்? 10-15 எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனா கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு 5 மேக்ஸிமம் எது வேணா கொடுத்துக்கலாங்க. ஸோ மேக்ஸிமம் கொடுத்துக்கோங்க. ஃபியூச்சரில் அகைன் இன்க்ரீஸ் ஆனால் என்ன பண்ணுவீங்க? ஏன் ஆப்ஷன் இருக்கும்போது கொடுத்துக்கோங்க. 100-200 கூட கொடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். 100 வருமா தெரில, வருது, 100 கூட கொடுத்துக்கோங்க. 150 கொடுத்து. ஸோ லேட்டராக ஃபியூச்சர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தவிர என்ன பண்ணியிருக்கேன், ஐ லெஃப்ட் அ கேப். ஃபியூச்சரில் வந்து என்னமா இஃப் யூ வாண்ட் ஆட் சம்திங் இப்படி வந்து ஆட் பண்ணுவீங்க. 11, ஓகேங்களா, 11, 12, 13, ஓகேங்களா. இப்படி கொடுக்கும்போது இங்கே வந்து என்ன பண்ணணும், இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் 13. The tax will be calculated on all this from 10 to
from 10 to 13. 13. All the amount will be added. இதெல்லாம் சேர்த்து இந்த அமௌண்ட்டுக்கு கட்டணும். ஸோ ஃபியூச்சரில் இஃப் யூ வாண்ட் டு ஆட் எனி திங் யூ கேன் ஆட் இட். இங்கே கீழே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் சேஞ்ச் த ஃப்ரம் டு. ஸோ கேன்சலிங் இட். ஸோ இதுதான் வச்சுருக்கோம். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ஸோ பேக்கில் வந்துருக்கு. ஸோ இதுதான் பண்ணணும். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு ஒர்க். ஓகே. ஸோ இது பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பேசிக் செட்டிங்ஸில் அடுத்தது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அசைன் கண்ட்ரிஸ் டு. எப்போவுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரியல் டைமில் இருக்காது. இப்போ சர்வர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால அவங்க டேக்ஸ் ப்ரொசீஜர் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன எடுத்துக்கோங்க, ஜிஆர்என்டி. ஸோ டேக்ஸ் ப்ரொசீஜர் 4 ஸ்டெப் முடிஞ்சிங்களா? எவ்வளோ ஸ்டெப் முடிஞ்சு? 1 2 3 4 ஸ்டெப் முடிஞ்சு அசைன் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து டேக்ஸ் கோடு கிரியேட் பண்ணணும். பேக்கப் இது பண்ணிட்டு தான் டேக்ஸ் கோடு வரணும். நீங்கள் கால்குலேஷன் வந்து எஃப்டிஎக்ஸ்பி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் டேக்ஸ் ப்ரொசீஜர் தான் வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்ம வந்து ஜிஐ கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ கிவ் ஃபார் G1. கண்ட்ரி கொடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஐஎன்ல வந்து ஐ எம் கோயிங் ஃபார் G1. ஓகேங்களா? G1 ஐ எம் டூயிங் இட் திஸ் ஃபார் GRNT. திஸ் இஸ் ஃபார் input tax. How much? 5%. I am doing it for 5%. This is for interstate, okay, between state. So if you come for interstate, this SGST CGST they will divide it. SGST input tax இப்படி கொடுத்துக்கோங்க. input tax 5%. ஓகே 5%. ஓகேங்களா? இது வந்து இன்டர்ஸ்டேட் பண்ணும்போது டேக்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் இன்புட் டேக்ஸ். இன்புட் டேக்ஸு. ஸோ இது வந்து ஓகே கொடுங்க. எப்படி பிரிச்சுக்க போகுது இந்த 5%? எப்படி பிரிச்சுக்க போகுது? 2.5 பிரிச்சுக்கும். இந்த டேக்ஸ் வந்து இட் 2.5 பிரிச்சுக்கும். இது வந்து 2.5 பிரிச்சுக்கும். சேவ் பண்ணிக்கோ. அவ்வளோதான். இன்புட் டேக்ஸ் தான் அது. இன்புட் டேக்ஸ். ஸோ கோ ஃபார் அனதர் கீ G2. This is for GRNT, IGST, total. ஆமாம். ஸோ இங்கே டேக்ஸ் டைப் பண்ணது இங்கே ICGST என்ன இருக்கு சார்? IGST இன்புட் டேக்ஸ் 5%. புரிஞ்சுக்கோங்க. ஓகே கொடுத்துங்க. 5% எங்கே போகும்? என்னங்க ஒரு ஜிஎல் வந்துருக்கு. ஓகேங்களா? 5% எங்கே போகும்? IGST இன்புட்டுக்கு இந்த ஜிஎல் அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? டேக்ஸ் டைப் சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து G3 பண்ணிக்கிறேன். அவுட்புட் டேக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? SGST திஸ் இஸ் அவுட்புட் டேக்ஸ். ஸோ டேக்ஸ் டைப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவுட்புட் டேக்ஸ். ஸோ இது எப்படி பிரியணும்? இதுக்கு 2.5%, இதுக்கு 2.5%. இப்படி தான் வரும். 2% வரும். இதுக்கு 2% பிரிச்சுக்கும். இந்த டேக்ஸ் கோடு கொடுத்தீங்கன்னா இந்த டேக்ஸ் கோடு தான் நம்ம MM டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். MM டிபார்ட்மெண்ட்டுக்கும் SD டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம தான் பண்ணி கொடுக்கணும். G1 G2 G3 G4 என்னங்க? G1 G2 G3 G4 அதான் டாக்ஸ். ஆமா. G1 G2 வந்து MM டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும். G3 G4 வந்து SD டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும். ஓகே. அவுட்புட் டாக்ஸ் இது எப்படி பிரிக்கும்? மொத்தமா IGSTக்கு போயிடும் 5%. இது மாதிரி எத்தனை டாக்ஸ் கோடு கிரியேட் பண்ணணும்? 5%க்கு தான் பண்ணியிருக்கேன் நான். இது மாதிரி 18க்கு 20, 18க்கு 12க்கு 28க்கும் பண்ணணும் நீங்கள். ஸோ டேக்ஸ் கோடு கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அடுத்தது வந்து போஸ்டிங்கில் வந்து பண்ணிட்டு அசைன் பண்ணணும். ஓகேங்களா? அசைன் பண்ணுறதுக்கு வந்து T கோடு வந்து OB40. ஓகேங்களா? ஸோ எப்படி பண்ண சொல்லிடுறேன். இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இப்படி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், OB40 எடுத்துக்கோங்க. T கோடு எடுத்துக்கோங்க. இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேப் ஓப்பன் பண்ணி OB40 கொடுங்க. இது பண்ணுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அது. ஸோ நம்ம அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் கீ என்ன வச்சுருக்கோம்? 300 வச்சுருக்கோம். 301 வைக்கல. ஓகேங்களா? 300 வச்சுருக்கேன் நான். இங்கே போயிட்டு என்ன பண்ணுங்க, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டு GRNT சேர்த்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே இது மாதிரி நான் என்ன சொல்கிறேன், எப்போல்லாம் டேக்ஸ் வருதோ
சிஸ்டம் என்ன சொல்கிறேன், டேக்ஸ் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி ம். அந்த ஜிஎல்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் பண்ண சொல்லிடுறேன். இல்லை நம்ம வேலை மிச்சமாகும் நமக்கு. ஒவ்வொரு தடவையும் போயிட்டு பண்ண வேண்டாம். ஸோ வென்எவர் யூ சி எனி ஆட்டோமேட்டிக் போஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு, நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் அது. ஸோ என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ஆட்டோ போஸ்ட்னு பார்த்தாலே என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கோ அண்ட் சேவ் இட், சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேண்டேட்ரியா போஸ்டிங் கீ இருக்கா பார்த்துக்கோங்க. போஸ்டிங் கீ இருக்காது ஓகேங்களா. இதில் 40 50 கொடுத்துக்கோங்க. டெபிட் கிரெடிட் கீ போஸ்டிங் கீ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. அகைன் டு சேவ் இட். இதே ப்ராசஸ் தான் மற்ற எல்லாத்துக்கும் பண்ண போகிறேன் ஓகேங்களா. அகைன் கம் டு அக்கௌண்ட்ஸ். ஸோ வென்எவர் ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது வென்எவர் இன்வாய்ஸ் வந்து இன்புட் டேக்ஸ் இந்த ஜிஎஸ்டி வந்துச்சுன்னா சிஸ்டம் என்ன சொல்கிறீங்க, யூ ஆர் ஆஸ்கிங் த சிஸ்டம் டு அப்டேட் ஓகேங்களா. அப்டேட்டு விச் ஜிஎல் எஃப்எஸ் ஸ்டெப்ஸ் போய்க்கிறேன். நம்ம ஜிஎல் தான் ஜிஎல் அசைன் ஜிஎல் கிரியேட் பண்ணுங்க. ஜிஎல் கிரியேட் வந்து அசைன் பண்ணும். நம்ம இதில் பண்ண போகிறோம், அசட்டில் பண்ண போகிறோம். அசட்டில் வந்து 3 ஜிஎல் பண்ண போகிறோம். லைபிலிட்டிஸ் வந்து 3 ஜிஎல் பண்ண போகிறோம். ஸோ 1600 எடுத்துக்கோங்க. 1600 கம்பெனி கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஜிஆர்என்டி. ஸோ இது என்ன கிரியேட் பண்ண போகிறோம், என்ன ஜிஎல், இது வந்து எஸ்ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இன்புட் டேக்ஸ் காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணுறது ஒன்று கஷ்டங்க, ஒரே தடவை பண்ணுறது தான் அது. ஸோ இது வந்து இட் வில் பி இன் பேலன்ஸ் ஷீட்டு அசட் சைடு. ஏன் பண்ணுறோம், அசட் சைடு கழிச்சு பண்ணான்னு. ஸோ இது இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டு ஜிஎல் கொடுத்துக்கோங்க, பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட் ஓப்பன் ஐட்டம் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டேக்ஸை கிளியர் பண்ண முடியும், இல்லை பண்ண முடியாது ஓகேங்களா. ஜிஎல் கொடுத்து மறக்காமல் வந்து ஓப்பன் ஐட்டம் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. G001 ஓகேங்களா. இது வந்து அகைன் G001 இது 3 தான் எடுப்போம் மேக்ஸிமம். கொடுத்துட்டு சேவ் இட் ஓகேங்களா. சேவ் இட். ஸோ ரெண்டாவது வந்து யூ ஜஸ்ட் காப்பி இட் ஓகேங்களா. காப்பி இட், சேஞ்ச் த நம்பர் 601 கொடுத்துட்டு இதில் வந்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் சேஞ்ச் திஸ் திங் சிஜிஎஸ்டி. மூணாவது வந்து ஜஸ்ட் காப்பி சேஞ்ச் த நம்பர் டு என்டர் சேஞ்ச் திஸ் ஐஜிஎஸ்டி. ஸோ சிம்பிள். ஒன்று பண்ணுறது தான் கஷ்டம் இல்லை, ஒரு தடவை பண்ணுறீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த 3 ஜிஎல் பண்ணிவிட்டேன். அடுத்தது வந்து லைபிலிட்டிஸில் வந்து பண்ணணும். ஸோ லைபிலிட்டிஸில் வந்து 2400 போயிட்டு ஸோ இது என்ன பண்ண போகிறீங்க, இது வந்து யூ ஆர் கோயிங் டு கிரியேட் ஃபார் எஸ்டிஎஸ்டி அவுட்புட் டேக்ஸ். ஸோ இது எங்கே இருக்கும், ஸோ வி ஆர் லைபிள் டு பே ஓகேங்களா. பேலன்ஸ் ஷீட்டில் தான் இருக்கும். யூ ஆர் லைபிள் டு பே டு த கவர்மெண்ட். ஸோ லைபிலிட்டிஸில் இருக்கும் ஓகேங்களா. இங்கே வந்து இட்ஸ் பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட்டுன்னா இது வந்து பண்ணிக்கோங்க, ஓப்பன் ஐட்டம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா we have to clear that account, we have to pay to the government ஓகேங்களா. அது ஓப்பன் ஐட்டம் இருந்தால் தான் நான் கிளியர் பண்ண முடியும். ஓப்பன் ஐட்டம் இங்கே கொடுக்கல அப்படின்னா இது வந்து அமௌண்ட்டை கிளியர் பண்ண முடியாது என்னால். ஸோ அகைன் G001 சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் காப்பி இட் ஓகேங்களா. காப்பி 214 ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து சேஞ்ச் இட் ஓகேங்களா. ஸோ சிஜிஎஸ்டி அவுட்புட் டேக்ஸ் சேவ் பண்ணிக்கோங்க. அகைன் காப்பி டைம் ஆச்சு சொல்லுங்க உங்களுக்கு. ஓகே சார், க்ளோஸ் முடிஞ்சிருச்சுல சார். ஆல்மோஸ்ட் இது பண்ணிட்டு நாளைக்கு டிரான்சாக்ஷன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது வந்து டிஃபைன் அசைன் இங்கே வந்து கொடுக்கணும். இங்கே வந்து என்ன கொடுக்கணும், இந்த அக்கௌண்ட்டுக்கு இன்புட் டேக்ஸ் என்ன கொடுத்துருக்குறோம், நம்ம அசைன்மெண்ட் ஒரு தடவை முடிச்சுக்கலாங்க. இது வந்து என்ன கொடுத்துருக்கேன் நான், அசட் இருக்குன்னு இன்புட் டேக்ஸ் வந்து 1600 கொடுத்துருக்கேன். எஸ்ஜிஎஸ்டி இன்புட் டேக்ஸ் எவ்வளோ 1000 தெரிஞ்சுன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 1600 சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணிவிட்டு அகைன் கம் பேக் ஓகேங்களா. பேக் வந்து ரொம்ப பேக் வந்துட்டேன். ஓபிஜி திருப்பி போகணும் ஓகே. ஓபிஜியில் போய்ட்டு 300 கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து என்ன கொடுக்கணும், 391 கொடுக்கணும். நம்ம அதான் அசைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. 391 இது கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்க. அகைன் கம் டு போஸ்டிங் கீ, அகைன் கிவ் 40 டேப் 50 சேவ் பண்ணுங்க. அகைன் சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு கோ டு அக்கௌண்ட்ஸு. இதுக்கு என்ன கொடுத்துருக்குறோம், 1601 ஓகேங்களா. சிஜிஎஸ்டி இன்புட் டேக்ஸ் செக் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க, கம் பேக் ஓகேங்களா. ஸோ அகைன் கம் டு நான் பேக் ரொம்ப கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ 391 பண்ணணும் ஓகேங்களா. 391 பண்ணணும், 92 பண்ணணும் ஓகேங்களா. அகைன் கோ வாட் எவர் டு. ஸோ சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிவிட்டு போஸ்டிங் கீ போயிட்டு கிவ் 40 50
சேவ் பண்ணுங்க. அகைன் சேவ் இட். இங்கே வந்து அக்கௌண்ட் வந்து என்ன கொடுக்குறீங்க, கோ டு அக்கௌண்ட்ஸு. இது வந்து ஐஜிஎஸ்டி இன்புட் டேக்ஸ் 160 ஐஜிஎஸ்டி இன்புட் டேக்ஸ். பார்த்துக்கோங்க, பார்த்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ F3 பட்டன் கொடுத்துருக்கலாம் வந்துருங்க. F3 பட்டன். ஸோ இங்கே வந்து அடுத்து வந்து 311 கொடுக்கணும். வந்து 310க்கு 311 312 கொடுக்கணும். ஃபாஸ்ட்டாக கொடுத்துக்கிறேன். சேவ். கம் டு போஸ்டிங் கீ, give 40 50 சேவ். அகைன் கம் டு அக்கௌண்ட்ஸு. ஸோ என்ன கொடுத்துருக்கேன், எஸ்ஜிஎஸ்டி அவுட்புட் டேக்ஸ் என்ன கொடுத்துருக்கேன் ஜிஎல். ஸோ அவுட்புட் டேக்ஸுக்கு வந்து 2400 கொடுத்துருக்கேன். 2400. ஸோ எஸ்ஜிஎஸ்டி அவுட்புட் டேக்ஸ் செக் பண்ணிக்கோங்க, ரெண்டு கரெக்டாக இருக்காங்க. சேவ். ஸோ கம்பேக். இப்போ வந்து 311 கொடுக்கணும். 311க்கு சேவ். ஸோ போஸ்டிங் கீ பார்த்துக்கோங்க, 40 50 சேவ். அகைன் கம் டு அக்கௌண்ட்ஸு. என்ன கொடுத்துருக்கேன், 240. திஸ் இஸ் ஃபார் சிஜிஎஸ்டி அவுட்புட் டேக்ஸ். சிஜிஎஸ்டி டேக்ஸ் சேவ். ஒரே ப்ராசஸ் தாங்க, 4 தடவை பண்ணுறதுனால லென்த்தியாக இருக்குது. ஓகேங்களா. கம்பேக். ஓகேங்களா. இது வந்து 9 ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சேவ். செகண்ட் கோ டு போஸ்டிங் கீ, 40 50. இது ஜிஎல்க்கு நம்ம அசைன் பண்றோம் கரெக்ட்டா சார்? ஆமா இப்போ தான் அசைன் பண்ணா தான் அப்டேட் ஆகும் ஜிஎல்ல. ஆட்டோ போஸ்ட் அக்கௌண்ட் கொடுக்கணும். அக்கௌண்ட் வந்து 2402 கரெக்டாக இருக்க பார்த்துக்கோங்க. ஐஜிஎஸ்டி இன்புட் அவுட்புட் டேக்ஸ். சொல்லதாங்க. அப்புறம் நாளைக்கு வந்து ஒரு போஸ்டிங் பண்ணி பார்த்துடலாம். கிளாஸ் கொஞ்சம் இழுத்துருச்சு. 10-11 ஆயிடுச்சுங்களா? ஸோ ஓகேங்க, சரிங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த டாபிக் முடிச்சிடலாம் நம்ம. ஓகே சார். நான் ஒரு லிங்க் அனுப்புறேன், பார்த்துக்கோங்க அதில். ஓகே சார். சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸும் அந்த ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. அதுல பார்த்தா நம்மளுக்கு தெரியும்ல சார், இந்த மாதிரி டாபிக் போட்டு பார்த்தா